வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம ஆங்கில மாத ராசி பலன் மார்ச் மாதத்துக்கு பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, மார்ச் மாத பலன்களில் இப்போ நம்ம 12 ராசிகள் வரிசையில் பார்க்க போகிற ராசி வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ரொம்ப நல்ல வருஷம், இந்த வருஷமே ரொம்ப நல்ல வருஷம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தனுசு ராசியை பொறுத்து நம்ம ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களே பார்த்தோம். இப்போது இந்த இந்த மந்த் வந்து எப்படி இருக்குது, மார்ச் மந்த் வந்து எப்படி இருக்குது, நிறையா மந்த்லி பிளானட்ஸ் டிரான்சிட் ஆகிருக்கு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதக்கோள்கள், அதாவது மாதம் டிரான்சிட் ஆகக்கூடிய பிளானட்ஸ். இந்த 4 பிளானட்ஸுமே இந்த மந்த் டிரான்சிட் ஆகிருக்கு. அப்போ இந்த 4 டிரான்சிட்லேயுமே வந்து நமக்கு எப்படி இருக்குது, தனுசுக்கு வந்து என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஸோ எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தனுசு ராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த மந்த் ஸ்டார்ட்லேயே வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மந்த் வந்து இந்த மந்த்து. பணப்புழக்கம் அப்படிங்கிறது கையில் நல்லா இருக்கும். ஸோ தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மாதம் தான். ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்துட்டுருக்கிறாரு இல்லையா, அடுத்து வந்து சனியோடு சேர போகிறாரு. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாளில் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இந்த மாதம் உங்களால் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயம் தொழில் சம்மந்தமாக ஏதோ ஒரு கிளைண்ட்டை பிடிக்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் லிங்க் வைக்கணும், ஒரு கொலாபரேஷன் நான் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு புது வெஞ்சரை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள்னால் ரொம்ப ஈவன் இயர்ஸாகவே எனக்கு ஆசை. பட் பண்ணவே முடியலன்னா அதை பண்ண வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். என்ன ரீசன்னா, 3ஆம் இடத்துல தான் பாவகிரகங்கள் இருக்காங்க. சனி, சூரியன், அதுக்கப்புறம் சனி, செவ்வாய். செவ்வாய் போயிட்டால் நல்லது தான். ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது, அப்போது நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த ஒரு ஆசை தொழில் சம்மந்தமாக, அது 3ஆம் இடம்ங்கிறது எஃபர்ட்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்கள் முயற்சியின் மூலமாக அதை நிறைவேற்றிக்க முடியும். தொழில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது போக 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து தான் இந்த இயரே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹவுஸில் 11th ஹவுஸ் லார்டு வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கும்போது 11ங்கிறது லாபம், 2ங்கிறது தனம். அப்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்க போகுது. தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி செலவு கண்ட்ரோல் ஆகுது. எவ்வளோ பணம் இன்கம் வந்தாலும் கையில் நிற்கல, போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். முக்கியமாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய விரயம் இருந்தது. அது இப்போது கண்ட்ரோல் ஆக போகுது, கர்ப் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு 100% பாசிட்டிவ் தான். ஆனால் பார்ட்னர்ஷிப் மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா புதன் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்ல கிரகம் கிடையாது. புதன் வந்து பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு காரகமான கிரகம். ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க, பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. சரி, நாங்கள் வேலையில் இருக்கோம், ஒர்க்கிங் கம்யூனிட்டி, எங்களுக்கு எப்படி இருக்கும்? 10th ஹவுஸ் நல்லாயிருக்கு. 10th ஹவுஸ் லார்ட் புதன் வந்து ராகுவோடு சேர போகிறாரு. அப்போது ஒரு ஆசை வரும். ரொம்ப நாளாக நம்ம இந்த கம்பெனிலே இருந்திருக்கோம், நமக்கான பெனிஃபிட் இவங்க என்ன அப்படி கொடுத்துருக்காங்க, அப்போது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்குமேன்னு தோணும். அதே மாதிரி நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். நீங்கள் நல்லா வேலை செய்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே நீங்கள் வந்து உங்கள் அந்த வேலைக்கான வேல்யூ உங்களுக்கு இருக்கா, நீங்கள் அந்த வேலைக்கான பெனிஃபிட்டை அடையிறீங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபை தேடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஓகே, ஏன்னா தனுசு ராசிலாம் எப்படி யோசிப்பாங்கன்னா, ரொம்ப நாளாக இங்கேயே வேலை பார்த்தோமே, நம்ம மாறினோன்னா நம்ம கம்பெனி நம்மளை என்ன நினைக்கும், ஒரு சின்ன ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓனர் நம்மளை என்ன நினைப்பார், இப்படிலாம் யோசிப்பாங்க. ஏன்னா அங்கே நம்ம பெனிஃபிட் ஆகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓனர் பெனிஃபிட் ஆகிட்டே தான் இருப்பார். அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறது, நல்ல வேலை செய்கிறதுலாம் நல்ல விஷயம். அதே சமயம் நம்ம ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அங்கே உங்களுக்கு வந்து தகுந்த சம்பளமோ ஏதோ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேலை மாறிக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் தெளிவாக யோசித்து வேறு வேலை மாறினீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களை நல்ல பெனிஃபிட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரிங்க, நாங்கள் திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுமா? புதன் வந்து ராகுவோடு இருக்கிறாரு. ஸோ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மா வழியில் உள்ள பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான அலைன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா செவ்வாய் என்னதான் இருந்தாலும் சனியோட போய் சேர போகிறாரு இல்லையா. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா ஏதாவது தேவையில்லாத கம்யூனிகேஷனால் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரிலேஷன்ஷிப்னு நினச்சி ஒன்று பண்ணிகிட்ருப்போம், அது சிச்சுவேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இப்போ ரியலைஸ் பண்ணுவோம். சிச்சுவேஷன்ஷிப்னால் என்னென்னா, கமிட்மெண்ட் இல்லாமல் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு பையனும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிறது, அதை மாதிரி ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி யாராவது பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் எமோஷ்னலி அது ட்ரைன் ஆகிரும். தனுசு ராசிக்காரங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்பில் நிறைய போய் மாட்டுவாங்க.
ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அம்மா வெளியில் உள்ள ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதை பற்றின கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி என்டையர் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்க, நாங்கள் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு குழந்தை பிறப்பு வந்து எப்படி இருக்குது? செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் த மந்த் இஸ் எக்ஸலண்ட். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க குழந்தைக்குன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதே மாதிரி நியூலி மேரிட் கப்புள்னாலுமே உடனே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்சீவிங் ரேட் வந்து தனுசுல வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இயர்லியுமே அந்த குழந்தை பிராப்தம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? 4ஆம் இடத்துல வந்து ராகு, கொஞ்சம் யோசித்து வாங்கணும். ஏன்னா ராகுங்கிறது வந்து ஒரு வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். நல்ல ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டியாக நல்ல ஆளாக நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி பணத்தை கொடுப்பான், நம்ம கையில் ப்ராப்பர்ட்டியை கொடுப்பானா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு தான் வாங்கணும். ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸில் நல்ல லாபம் வரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். ட்ரேடிங் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் த மந்த் வேண்டாம். லாஸ்ட்டு 2 வீக்கில் ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா சூரியன் வந்து பாசிட்டிவாக மைக்ரேட் ஆக போகிறாரு. சூரியனோட அந்த பைசஸ் டிரான்சிட்டுக்கு அப்புறம், அதாவது மீனத்துக்கு சூரியன் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் ட்ரேடிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே, ப்ராப்பர்ட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். எங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும்? ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஹெல்த் ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ் பாசிபிள். ஒரு 40+ இருக்கீங்க, ஒரு 50 கிட்ட போகிறீங்கன்னா ஏதாவது இந்த சுகருக்கான சிம்டம்ஸ், டயபெட்டிஸ்க்கான சிம்டம்ஸ் வருதுன்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் ரேஷஸ் பாசிபிள். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பாசிபிள். அப்போ ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி கண்டிப்பாக உங்களுக்குலாம் நீங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரங்கள்லாம் சுகர் பேஷண்ட்டாக மாற போகிறீங்கன்னு நான் சொல்லலைங்க. ஒருவேளை அதுக்கான ஒரு மேபி உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, உடம்பு சரியில்லை, அடிக்கடி அந்த டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் ஏதாவது காட்டுதுன்னா தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. அதை தான் சொல்கிறேன். லெத்தாஜிக்காக இருக்கு. ஆனால் ஈவன் இப்போ பிகினிங் ஆஃப் த இதிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் இல்லையா, அல்லது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த மந்த்து? ஓகே, நல்லாயிருக்கு. ஆவரேஜாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பர்னும் கிடையாது, ரொம்ப ஒஸ்ட்டுனும் கிடையாது, ஆவரேஜாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக படித்து ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய்க்கோங்க. பேங்க் எக்ஸாமினேஷனில் தனுசு ராசிக்கு செலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போது. பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபார் சேயிங் கவர்மெண்ட், அதாவது நார்மலாக கவர்மெண்ட்டுன்னு இல்லாமல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கனில் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கோட்டாவில் நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம், டெஃபினட்டாக கிடைக்கும். ஓவராலாக தனுசுக்கு வந்து நம்ம நல்லா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, பாசிட்டிவாக தான் இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே பார்த்தோம். ஸோ எதெல்லாம் பாசிட்டிவோ அதை நீங்கள் நிறைய ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவான விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுங்கிறதை யோசிச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்னென்னா அது ஒரு பொது பலன். அது உங்களுக்கு அப்படியே ஆப்ட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுடைய ஜாதகம் தான் நீங்கள் யாருங்கிறத சொல்லும். ஸோ உங்களுடைய ஜாதகம் உங்கள் கைரேகை மாதிரி ரொம்ப யூனிக்கானது. அந்த ஜாதகத்தோட கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஜாதகத்துக்கு துல்லியமான பலன்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ரெமடிஸும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்த கிளைண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர். அதன் அடிப்படையில் தான் நான் அதை கண்டினியூவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் தனுசு. நன்றி, வணக்கம்.